இதை வச்சுட்டு என்ன பண்ணலான்னு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கன்னு கேட்டால் என்ன மாதிரி ஐடியா சொல்லிட்டீங்களே பண்ணிடுவோம். ஸோ இந்த எமோஜி ஸ்டிக்கர் வச்சு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த ஒரு இயரிங் பண்ணி பார்க்குறதுக்காகவே இந்த ஸ்டிக்கர் வாங்கியிருந்தேன். மற்றபடி இவ்வளோ ஸ்டிக்கர் வச்சு எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல. ஏதாவது கிராஃப்ட் ஐடியா இல்லை ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோக்கெல்லாம் நிறைய பேர் நிறைய ஐடியாஸ் வந்து சொல்லியிருந்தீங்க. அதில் ஒரு ஐடியா தான் இந்த ஹோம்மேட் டிரான்ஸ்பரண்ட் பவுச் வித் எமோஜி ஸ்டிக்கர்னு வந்துருந்துச்சு. சரி ஓகே டிஃப்ரெண்ட்டாக இருக்கே ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நமக்கு டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டு இல்லைனா கவர் ஏதாவது வேணும்ல, எதுக்கு வேறு எதை எடுத்துகிட்டு இந்த எமோஜி ஸ்டிக்கரில் உள்ள அந்த ஷீட்டே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அங்கங்கே கேப் இருந்துச்சு, அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வந்து கேப் இல்லாமல் எடுத்து ஒட்டி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பீஸ் இருந்ததை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதை நல்லா வந்து ரெண்டாக மடிச்சுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி பாதியாக மடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வெல்க்ரோ எடுத்திருக்கேன். தென் வந்துட்டு அந்த ஷீட் இருக்குல்ல, அந்த எமோஜி ஸ்டிக்கர் ஷீட்டை அதுக்கு உள்பக்கமாக வந்து 2 பக்கமும் வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணிக்க க்ளூ வந்து B7000 க்ளூ. இதுக்கு பதிலாக ஃபெவிபான் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ளூ அப்ளை பண்ண இடத்துல வந்துட்டு இந்த வெல்க்ரோ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே வந்துட்டு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு நல்லா காய விடணும். கொஞ்சம் நேரம் அதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுக்கிற மாதிரி. இதை நல்லா பிடிச்சி விட்டோன்னா நல்லா ஒட்டியிருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் கேப் இருக்கும். அந்த கேப்பை வந்துட்டு ஃபில் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம ஸ்டாப்லர் போட்டுக்கலாம், இல்லைனா க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். நான் வந்துட்டு நார்மலாக செல்லோ டேப் டிரான்ஸ்பரண்ட் டேப் இருக்குல்ல, அது 2 பக்கமும் ஒட்டி விட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் டிசைனாக தெரியட்டுமேன்னு சொல்லிட்டு ஒரு கலர் பேப்பர் மாட்டி எடுத்து ஒட்டினேன். இதை நார்மலாகவே விட்டுருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு டெக்கரேஷன் பண்ணுறதுனால நம்ம பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 2 பக்கமும் ஒட்டிட்டேன். அவ்வளோதான், ஃபைனலாக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அவங்க வந்து பவுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க, என்ன பவுச்சுன்னு மென்ஷன் பண்ணல. ஸோ அதனால் ஒரு காயின் பவுச் மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து சும்மா காயின் போட்டு பார்த்தேன், மேலே இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி போட்டுக்கிற மாதிரி. ஸோ அவ்வளோதான், இந்த ஏதோ முடிஞ்ச வரை ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. நிறைய ஐடியா சொல்லியிருக்கீங்க, அது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.